பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் பானை மாடுகளுக்கு அணிவிக்கப்படும் நெட்டி மாலை தயாரிப்பு மற்றும் பனங்கிழங்கு அறுவடை பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. தைப்பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் ஒரு வாரமே உள்ள நிலையில் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்த வையாபுரிப்பட்டினத்தில் மண்பாண்டம் செய்யும் பணிகள் வேகமாக நடைபெற்று வருகின்றன. இங்கு தயாராக மண்பானை, சட்டி, அடுப்பு, அகல் விளக்கு போன்ற பொருட்கள் தமிழகம் மட்டுமின்றி வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. கும்பகோணம் அருகே திப்பிராஜபுரம் கிராமத்தில் கால்நடைகளுக்கு அணிவிக்கப்படும் விதவிதமான நெட்டி மாலைகள் தயாரிப்பு பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. இதில் குறைந்த லாபம் கிடைத்தாலும் பாரம்பரியமாக இந்த பணியை செய்து வருவதாக நெட்டி மாலை தயாரிப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். வேலையில்லாத நேரங்களில் தங்களுக்கு அரசு நிவாரணம் வழங்கி உதவ வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தைப்பொங்கலை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டம் ரெகுநாதபுரத்தில் பனங்கிழங்கு அறுவடை பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. சாயல்குடி, திருப்புல்லானி, ரெகுநாதபுரம் பகுதிகளில் விளையும் பனங்கிழங்குகளை வியாபாரிகள் போட்டி போட்டுக்கொண்டு வாங்கி வருகின்றனர். இங்கிருந்து மும்பை உள்ளிட்ட வெளி மாநிலங்களுக்கும் பனங்கிழங்குகள் அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது. இங்கிருந்து பாம்பே வரலும் போயிட்டு இருக்கு. மேலே போய் மேலேருந்து அங்கே டான்ஸ் சீசன், அதே மாதிரி இங்கேருந்து தூத்துக்குடி, நம்ம அலங்கு கடைசி வரலும் பொங்கல் சீசனுக்கு தான் இது. பொங்கல் முடிஞ்சுன்னா நம்ம அலங்கு இழுவே இருக்காது. நம்ம நல்லா போகிறது கரும்பு, பொங்கல் பொங்கல் சீசனுக்கு மஞ்சள் கொத்து, கரும்பு, பொங்கச்சீர் கொடுக்க பெரிய பெரிய கூடிய சொல்கிறாங்க, இது கொடுத்தா